ஹலோ காய்ஸ், K9 மைக்ரோஃபோன் வயர்லெஸ் மைக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வந்திருக்கு. இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம். கட் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள் பேக்கிங் எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்கன்ட்டு. மேனுவலாக பேப்பரில் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள், பிக்சர் கொடுத்து எப்படி பண்ணணுன்றதுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்க்கலாம் இதில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், 2 மைக் கொடுத்துருக்காங்க. 2 மைக்கு அந்த கிளிப்பு கொடுத்துருக்காங்க. கிளிப் அட்டாச் பண்ணணும். கிளிப் அட்டாச் பண்ணிட்டு இதை பாருங்கள், ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இது என்னது? இது ஐஃபோனுக்கு அட்டாச் பண்ணுறது போல இருக்குது. இது சி டைப்லேயே போட்டுக்கலாம் போல இருக்குது. அதுக்கப்புறமா ஏதோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது பாக்ஸில்? சார்ஜ் போடுற கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் கேபிள். இப்போது நம்ம இதை அட்டாச் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி போடுறது? இதில் ஆன் பண்ண போல இருக்குது. இதை போட்டால் அதை பாருங்கள், கிளிப்பு. இது ரெண்டுத்தையும் செட் பண்ணி வச்சுக்கலாம். செட் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ண போல இருக்குது. இது ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன் பண்ணிக்கிட்டால் இதை பாருங்கள், க்ரீன் லைட் எரியுது. க்ரீன் லைட் எரியுது. ரெண்டுக்குமே ஆன் பட்டன் இருக்குது போல இருக்குது. ரெண்டுக்குமே ஆன் பட்டனில் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண போல இருக்குது. இப்போ நம்ம ஃபோனில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ரிசீவர் இங்கே சொருவியாச்சு. இப்போது செட்டிங்ஸில் போய்ட்டு ஓடிஜி கனெக்ட் பண்ணணும். ஓடிஜி கொடுத்து ஓடிஜி ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு மைக் ஆன் பண்ணி வச்சுருந்தோம். இதை பாருங்கள். இப்போது இதை வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டியதான். கேமராவில் போய்ட்டு இங்கே பாருங்கள், இதுலேயும் க்ரீன் லைட் எரியுது. இதுலேயும் க்ரீன் லைட்டு, இதுலேயும் க்ரீன் லைட்டு. 3மே இப்போது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது 2 பேர் நார்மலாக இந்த மைக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பாருங்கள், வீடியோவில் போய்ட்டு ஆன் பண்ணிவிட்டா நார்மலாக நம்ம இப்படி வச்சு பேசிக்க வேண்டியதான். பேசினா ரெக்கார்ட் ஆகிடும். K9 ஒயர்லெஸ் மைக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.